Hi, hello, my dear friends. Welcome to Information with Books. Work to learn, don't work to money. ஒர்க் டு லேர்ன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக வேலை செய்யுங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போகாதீங்க, இல்லை வேலை செய்யாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, ராபர்ட் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாரு சிங்கப்பூரில். யாருன்னா ஒரு யங் ரிப்போர்ட்டர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோட்டிவேஷனை பற்றி நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராபர்ட் ரிச் ஆகிறது எப்படி, வெல்த் கிரியேட் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி என்னன்னா ஒரு சீக்ரெட் மீட்டிங் மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த யங் கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராபர்ட் கிட்ட உங்களை மாரி நானும் ஒரு நாளைக்கு என்னன்னா ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையில் என்னோட புக்ஸை சேல்ஸ் பண்ணுவேன், அந்த திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. ரிச் டேட் ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா சேல்ஸ் ஸ்கில்லை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ ஷூர் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. நான் சேல்ஸ் ஸ்கில் கற்றுக்கணுமா அப்படின்றத கேட்குறாங்க. எஸ், நீங்கள் தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ராபர்ட் சொல்கிறார். எதனால் நான் சேல்ஸ் ஸ்கில்லை கற்றுக்கணும்? ஐ எம் த ப்ரொஃபஷன், எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை, என்னோட நாவல்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பீப்புள்ஸ்லாம் சொல்லுவாங்க. ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஆர் யூ நாட் சீரியஸ், நீங்கள் ரொம்ப சீரியஸாகவே இருக்க மாட்டீங்க, ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வை ஐ ஷுட் லேர்ன் டு சேல்ஸ் ஸ்கில், நான் எதுக்கு கற்றுக்கணும், இது அந்த சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்றத அந்த லேடிஸ் ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராபர்ட் ஆர் யூ நாட் சீரியஸ் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாரு. இல்லை, ஐ எம் தி ப்ரொஃபஷன், நான் அதை கற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருபோதும் நான் கற்றுக்க மாட்டேன் சேல்ஸை, எனக்கு சேல்ஸ் பண்ணுறவங்களும் பிடிக்காது, சேல்ஸ் பண்ணவும் பிடிக்காது அப்படின்றத ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராபர்ட் சொல்கிறாரு, நீங்கள் சேல்ஸை கற்றுக்க தான் ஆகணும் அப்படின்னு. இந்த உலகத்தில் என்னென்னா படித்தவர்களும் திறமையானவர்களும் தான் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்காங்க. நம்ம வாழ்நாளில் ஒரு ஒரு நாளும் அவங்கள என்னென்னா மீட் பண்ணுவோம், அவங்கள நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க அப்படின்றது ராபர்ட் அடிக்கடி நினைவு கூர்ந்துனே இருப்பார். ராபர்ட் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கார் என்னென்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த காரை சரி பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு போன இடத்துல என்னென்னா அந்த இன்ஜின் ஓடுற சவுண்டை வச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அந்த மெக்கானிக் கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. வாவ் அப்படின்ட்டு என்னென்னா ராபர்ட் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. நான் இவர் ஒரு அந்த சவுண்டை வச்சு எப்படி இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, ரொம்ப டேலண்டடாக இருக்காரு, திறமையாக இருக்காரு, பரவாயில்லையே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு ஸ்கில்லு மட்டும் அவர்கிட்ட இல்லை. எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறது என்னன்னா அவங்களோட டேலண்ட்டுக்கு அந்த சம்பாதிக்கிறத என்னன்னா கொஞ்சம் கம்மி அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா நான் எதிர்பார்க்குறேன், அது மட்டும்தான் அவங்கள்ட்ட இல்லை. அது என்னன்னா வெல்த் கிரியேஷன், எப்படி என்னன்னா ஒரு ரிச் ஆகிறது, வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு ஸ்கில் என்னன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு என்னன்னா எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு ராபர்ட் சொல்கிறார். அது என்ன ஸ்கில் அப்படின்னா, ஒர்க் ஹார்ட், கடினமாக உழைத்து கொண்டே இருக்கணும், அதனால என்னன்னா வருமானம் நம்மளுக்கு பெருகும் அப்படின்றதுனா நினைத்து கொண்டே இருப்பார்கள். ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி என்னன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க மாட்டாங்க. அதை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா இல்லை மோட்டோ அப்படின்றது மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்ற. இப்போ தான் அந்த லேடியோட ஸ்டோரியை மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த லேடி என்னன்னா ஒரு ரைட் அப்ஸில் என்னன்னா நல்ல நாவல்ஸ் ரைட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நாவல்ஸ் ரைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரே ஒரு ஸ்கில்லு மட்டும் இல்லை. அதான் என்னன்னா அந்த பிஸ்னஸ் சேல்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. ப்ரொஃபஷனலாக ரைட் பண்ணுறாங்க, ரைட்டிங் இஸ் எ ப்ரொஃபஷன், சேல்ஸ் என்னன்னா பிஸ்னஸ், அது என்னன்னா பிஸ்னஸ் அவங்கள்ட்ட இல்லை, சேல்ஸ் பண்ண எப்படின்னு தெரிஞ்சிக்கல அவங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ராபர்ட் காலேஜ் முடிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, போகிற நான் வேலைக்கு போட தங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவரும் போகிறாரு. மெரைன் அகாடமியில் இந்த ஏதோ ஒரு வேலை, அது அந்த சீஸ்லாம் இப்போ மெரைன் இன்ஜினியர்ஸ்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு வேலை, அந்த வேலைக்கு போகிறாரு. இவருக்கு என்னன்னா போர்டேடுக்கு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பையன் வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு சந்தோஷம். அவர் என்னன்னா யோசிக்கிறாரு, என்ன ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஒரு 6 மாதம் பார்க்குறாரு, வேலை செஞ்சுட்டு என்னன்னா அடுத்து என்னன்னா வேலையை விட்டுடுறாரு. போர்டேட் ஏன்டா ஐயோ வேலையை விட்டியா, வேலை இன்னும் போக போக தான் அதிக சம்பளம் தருவாங்க, ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் தருவாங்க அப்படின்ட்டு என்னன்னா போர்டேட் சொல்கிறாரு. ரிச் டேட் என்ன பண்ணுறாருன்னா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நல்லது காரியம் பண்ணியிருக்க, நீ என்னன்னா கற்றுக்கணும், அங்கே கற்றுக்கிட்டியா அப்படிங்கிறது, எஸ் டேட் அப்படின்னு என்னன்னா
ரிச் டேட் கிட்ட வந்துன்னா ராபர்ட் வந்து சொல்கிறான். வேலையை விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்களா, ராபர்ட்டு ரிச் டேடோட கம்பெனியில் போய் வேலை செய்கிறாரு. என்னென்ன வேலை செய்கிறாருன்னா, சேல்ஸ்மேனாக வேலை செய்கிறாரு, டிரைவராக வேலை செய்கிறாரு, பஸ் பாயாக வேலை செய்கிறாரு, வாட்டர் பாயாக வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையுமே செய்கிறாரு. அக்கௌண்டண்ட்டாக இருக்காரு. தென் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன வேலை கிடைச்சாலும் செய்வார். எதனா ஒரு நாலேஜை கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா ராபர்ட்டும் மைக்கும் 2 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க ரிச் டேட் கிட்ட. அவர் வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணுறாரு. எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் வந்து என்னன்னா நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கணும், பணம் வந்து நம்மளுக்கு வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றது என்னன்னா கொஞ்சமாக வந்து என்னன்னா அப்படியே கிராஜுவலாக வந்து என்னன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு சைட் பை சைடு. ராபர்ட் வந்து போலீஸாக வந்து ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து என்னன்னா நம்மளோட ட்ரூப்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ஒரு குட் லீடர்ஷிப்பை கற்றுக்க முடியும் அப்படின்றத வந்து ராபர்ட் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா இப்போ அவரோட ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து லான்ச் பண்ணுறாரு. வேலட்னா இப்போ பர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம பர்ஸெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி லெதர் ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி அதை மேனுஃபேக்சர் பண்ணி வந்துன்னா நியூயார்க்குக்கு அப்புறம் வந்துன்னா கடல் கடந்து வந்துன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ராபர்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா எப்பயுமே வந்துன்னா ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாபுக்கு வந்து என்னென்னா இப்போ நான் டாப்பிக்லேயே சொல்லியிருப்பேன். அதே போல் என்னென்னா பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது, கற்றுக்கிறதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கும்போது என்னென்னா செகண்ட் ஸ்கில்லை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு ப்ரொஃபஷன் அதுதான் நான் அப்படின்றது முடிவு பண்ணி அந்த ஒரே ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா அந்த ஒரு ப்ரொஃபஷனோட வந்து தேவை வந்து யூஸ்லெஸ் ஆகுச்சுன்னா ஒருபோதும் வந்து என்னென்னா அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களோட பவர் வந்து என்னென்னா அந்த எம்ப்ளாயர்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா செகண்ட் ஸ்கில்லை கற்று, தேர்ட் ஸ்கில்லை கற்று, ஃபோர்த் ஸ்கில்லை கற்று அப்படின்னு போயிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டு இருக்கணும். ராபர்ட் வந்து என்னென்னா பீப்புள்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து என்னென்னா கை தூக்குறாங்க, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னா வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஹோட்டலோ இல்லை வந்து மெக்டொனால்ட்ஸ் போகிற வந்து என்னென்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோ ஓப்பன் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கலாம்ல, ஏன் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் வந்து சைலண்ட். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, அவங்களோட வந்து சக்ஸஸ்க்கு வந்து என்னென்னா அந்த ரெசிபி வந்து காரணம் இல்லை, மேனேஜ்மெண்ட் தான் வந்து மெயின் ரீசன் அவங்களோட சக்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்கிறார். ரிச் டேட் என்ன பண்ணுவார்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். நம்ம ஒவ்வொரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக வெவ்வேறு ஏரியாவில் வெவ்வேறு ஜாபில் அதான் வந்துன்னா வெவ்வேறு வேலையில் வந்துட்டுன்னா எப்படிலாம் வந்து அந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை எதுக்காக செய்கிறோம் அப்படின்றதுனா ஒரு ஆழமான அதை வந்துன்னா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துன்னா அவரோட வெல்த்தை வந்து அவரே க்ரியேட்டிவாக வந்து க்ரியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு. அதுக்கான பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான 3 முக்கிய காரணம் வேணும், இல்லை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றாரு. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து என்னென்னா கேஷ் ஃப்ளோ, பணம் வருது போதா அதை வந்து நம்ம ஏனாதானு விடக்கூடாது, கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பீப்புளை வந்து மேனேஜ் பண்ணணும். பீப்புளை கரெக்டாக மேனேஜ் பண்ணனா வந்துன்னா பிஸ்னஸ் கரெக்டாக ரன் ஆகும்.